நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம காரியங்களை முக்கியப்படுத்தினோமானால் நம்முடைய பெற்றோர்களின் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்பது. அப்புறம் மூன்றாவது ஒரு ஆள், ஆண்டவரை பின்பற்றி வருவேன், ஆனால் முன்னே போய் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், உத்தரவு கேட்டு போய் எல்லாத்துக்கும் பை பை சொல்லிட்டு வர்றேன்னு அவர் சொன்னார். வர்றேன்னு சொன்னால் உடனே என்ன செய்ய, உடனே வா. தீர்மானம் பண்ணுவது உடனடியாய் தீர்மானம் பண்ணு. கலப்பையில் கையை வச்சுக்கிட்டு பிறகு திரும்பி பார்க்காத. தீர்மானம் எடுத்தால் சரியான தீர்மானம் எடுத்துவான். 3 காரியங்கள் சுவிசேஷத்தில் 3 காரியங்கள். 1, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடி வராதிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதே மாதிரி உங்களுடைய கடமைகளை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்பொழுது நம்ம எல்லா உறவுகளும் சரியாக அமைந்து விடும்னு சொல்கிறாரு. 3வது, ஆமென், ஸ்தோத்திரம், போய் பை பை சொல்லிட்டு வர்றதல்ல, தீர்மானம் உடனடியாய் தீர்மானம் எடுத்து உடனே அவரை பின்பற்று, பிறகு பின்னிட்டு பார்க்காத அப்படின்னு சொல்லுறது. அப்பாவும் பிரசன்னமே இவ்வேளை இறங்கிடுமே, நிறைவாக பொழியட்டுமே, என்னில் வழியட்டுமே. அப்பாவும் பிரசன்னமே இவ்வேளை இறங்கிடுமே, நிறைவாக பொழியட்டுமே, என்னில் வழியட்டுமே. உம் தண்ணீரால் என் தாகம் தீர்த்திடும், உம் செந்நீரால் என் பாவம் போக்கிடும், வழுவாமல் என்னை தாங்கிடுமே, வழியெங்கும் என்னை நடத்திடுமே, வழுவாமல் என்னை தாங்கிடுமே, வழியெங்கும் என்னை நடத்திடுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 9வது அதிகாரம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அனுப்பினார். என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. பிசாசு துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு, வியாதி உள்ளவர்களை குணமாக்குவதற்கு அதிகாரம் கொடுக்குறாரு, ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு அதிகாரம் கொடுக்குறார். அதிகாரம் மட்டும் இல்லாமல் வல்லமையும் அதிகாரமும் ஆண்டு கொடுக்குறான் பொழுதால், வல்லமை அதிகாரம்ங்கிற வார்த்தையை நீங்கள் நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள். வல்லமை என்பது நமக்கு அதுக்கான வல்லமை, நமக்கு அது பவரும் இருக்குது, அதை செய்வதற்கான அதிகாரமும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது வல்லமை இல்லாத அதிகாரமும் பூர்ணமானதில்லை, அதிகாரம் இல்லாத வல்லமையும் பூர்ணமானது அல்ல. 2 இருந்தால் தான் பூர்ணமானது. சொல்லிவிட்டு அவங்களை அனுப்பும்போது சில அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலான சில கைட்லைன்ஸ் கொடுக்கும். எப்பவுமே நாமளும் யாரையாவது அனுப்பும்போது தெளிவாக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன சொல்லணும், எப்படி போகணும், என்ன செய்யணும், எப்படி போகணும், அந்த வருஷப்படி எதை செய்யக்கூடாது தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, தடியாவது பையாவது வேண்டாம். அதாவது பாதுகாப்புக்காக நீங்கள் எதையும் தேடி வைக்க வேண்டாம். அதே மாதிரி பராமரிப்புக்காக என்னத்தை சாப்பிடுவோன்னு கவலையும் பட வேண்டாம். காசு பணமும் கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். அதாவது என்னென்னா, அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லாமல் போங்க அப்படின்னு அவர் சொன்னார். போகிற இடத்துல உங்களுக்கு அவைகள் எல்லாம் அருளப்படும், கொடுக்கப்படும். எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீங்களோ அங்கே போங்க, அங்கிருந்து புறப்படுங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு புறப்படும்போது சாட்சியம் கால்களை படிந்து தூசி உதறிப்படும். அது உங்களுக்கு இருக்கிற அதிகாரம். அவங்க சமாதானத்தை சொல்கிறீங்க, அவங்க ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவங்களுக்கு சாபம். அப்போ அவங்க அப்படியே போய் கிராமங்கள் தோறும் திரிஞ்சு எல்லா பக்கம் சுவிசேஷ பிரசங்கிக்கிறாரு, பிணியாளிகளை குணமாக்குறாரு. அப்போது கார்பங்கு தேசாதிபதி, அப்போ எல்லா பக்கமும் கர்த்தரும் அவர்கள் புறப்பட்டு போய் யார், சீசர்கள். 6ஆம் வசனம் பாருங்கள். கிராமங்கள் தோறும் போனாங்களாம், எல்லா பக்கமும் சுவிசேஷ பிரசங்கித்தார்களாம்,
பிணியாலே குணமாக்கும். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவசியம். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன? சுவிசேஷம்னா என்ன? ஸ்தோத்திரம், கர்த்தர் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, மேசியா வந்து விட்டார். இப்போ அதான் முக்கியமானது. மேசியா வந்து விட்டார். உங்களுக்கான விடுதலையின் நாள் வந்து விட்டது. விடுதலையை பிரசங்கிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பார்க்குறேன், விடுதலையின் நாள். அப்பொழுது அவர் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதை பற்றி கேள்விப்பட்டு அந்த யோவான் மரித்து போனார். இப்போ என்னன்னா, எலியா தான் திரும்ப வந்துட்டாரு, தீர்க்கதரிசி ஒருத்தன் எழுந்து உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 9ஆம் வசனத்தை பாருங்கள், நான் சிரச்சேதம் பண்ணதான அந்த அவர் தான் உயிர் திறந்துட்டாருன்னு சொல்லி அவரை பார்க்கணுன்னு அவன் விரும்பினானா. கடைசியாக தான் அவர் காட்சி அளிக்கிறார். அது வரைக்கும் அவனை ஏறுவது பார்க்க வசதி இருக்கு. இந்த ஒரு சம்பவம் இடைச்சொல்கள் மாதிரி எது, இந்த யோவானை பற்றி விஷயம். அதுக்கப்புறம் இங்கே அப்போஸ்தலர் 10ஆம் வசனம் போய் எல்லா பக்கமும் ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வர்றாங்க. வந்து எல்லாவற்றையும் சொன்னாங்க, அவரும் எல்லாத்தையும் கேட்டார். அதான் ஒன்று. அவங்க சொன்னதெல்லாம் அவர் கேட்டுட்டு ஸ்தோத்திரம் அவங்கள பாராட்டிட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறார், வனாந்திரமான இடத்துக்கு போகிறார். அப்போ வனாந்திரமான இடத்துக்கு போகும்போது அவர் ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்ன போகிறாங்க. அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடன் பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்போ பாருங்கள், ரெண்டு காரியம். சுவிசேஷத்தை பிரசங்கித்தல்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாங்க. சரி, அப்போ சுவிசேஷ செய்தியும் ஒன்று தான், ராஜ்யத்தை குறித்து செய்தி தான் விடுதலை. அப்போ எப்படிப்பட்ட ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய ராஜ்யம்னா இயேசுவை ராஜாவாக கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை. அப்புறம் சாயங்காலம் ஆச்சு, அப்புறம் ஆட்களை அனுப்பணும்னு நினைக்கிறாரு. பசியாக போகக்கூடாதுன்னு சொல்லி போஜனம் கொடுங்கிறாரு. அப்போ எல்லாரையும் பந்தி இருக்கும்படி சொல்கிறாரு. 50 பேராக உட்கார சொல்லுங்கிறாரு. உட்காந்துட்டாங்க. அப்புறம் நினச்சிதாரா, அந்த 5 அப்பம், ஒரு 5 அப்பமும் 2 மீன் அவங்கள்ட்ட இருந்திருக்குது. அதை வாங்கி பிட்டு, அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை பாருங்கள், எடுத்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார், அதை பிட்டார், அதை கொடுத்தார், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனாங்க. மீதியானதையும் எடுத்தார். நம்முடைய ஆண்டவர் எப்போ ஆசீர்வதித்தாலும் திருப்தியாக ஆசீர்வதிப்பார், மீதம் எடுக்க வைப்பார். ஆமாம், அந்த மீதத்தை கூட அவர் அப்படி அது ஒரு அலட்சியமாக நினைக்காம, அதாவது மீந்து இருக்கிறதையும் கூட அதை வீணாக்காமல் அதை சேர்த்து வைக்க பார்க்கலாம். அந்த காலத்தில் ட்ரை, ரெண்டுமே, அப்பமும் ட்ரையாக தான் இருக்குது, மீனும் ட்ரையாக தான் இருக்குது. அதை அவர்கள் எடுத்து வைத்ததை நான் பார்க்குறேன். அப்புறம் தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கேட்குறார். 18ஆம் வசனத்தில் ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க, சில தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, யாரோ ஒரு தீர்க்கதரிசி தான் உயிர்த்தோடு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீ தேவனுடைய கிறிஸ்து. மத்தேயுல நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறார், தேவனுடைய குமாரன். இங்கே தேவனுடைய கிறிஸ்து. அப்போ தேவனுடைய கிறிஸ்துன்னு சொன்னார். மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனாலே அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தையை, தேவனுடைய நாமத்தினாலே வருகிறவர், அந்த மேசியாங்கிறத கண்டுகொண்டார். ஏன்னா இவனுக்கு முதல் இவங்க அண்ணன் அந்திரையாவோ அண்ணனோ தம்பியோ அவர் சொல்லும்போது மேசியாவை கண்டோங்கிறாங்க. அதனால் கிறிஸ்து. அப்போ யாருக்கும் சொல்லாதீங்கப்பா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு 22ஆம் வசனத்தில் அவருடைய பாடு மரணங்களை பற்றி அவர் சொன்னார். 3ஆம் நாள் அவர் கொல்லப்படுவார், அதுக்கப்புறம் தள்ளப்படுவார், கொல்லப்படுவார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிரிழப்பார். அப்போ உடனே அவர் இந்த சம்பவம் முடிஞ்சவுடனே அடுத்த சம்பவமாக சொல்லியிருக்குது. வரிசைப்பறையாக சொல்லிட்டு வந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம், அதுக்கப்புறம் பின்பு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் பார்த்து என் பின்ன நீங்கள் வர விரும்புனீங்கன்னா உங்களை விருத்துருங்க, சிலுவையை அவனவனுக்கு கொடுக்கப்பட்டு தான் அந்த கடமையை எடுத்துக்கொண்டு தினமும் என்னை பின்பற்ற கடவுள். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவையினாலே பாடுகளின் பாதை அது சொல்லிட்டு சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். நீ உன்னை காப்பாற்றணும்னு நினச்சின்னா இழந்து போயிடுவேன். என் நிமித்தம் ஜீவனையே இழந்து போகிறதுக்கும் நீ ஆயத்தமாக இருந்தால் அதை நீ ரட்சித்து கொள்வான். அப்புறம் சொல்கிறாரு 25ஆம் வசனத்தில், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அப்போ நமக்கு என்னென்னா, ஒரு ஆத்மாவுடையதான விலையேறப்பட்ட ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு அவர்
சொல்றார். ஆத்மா, அதுவும் ஆத்மா யாருக்காக? அவருடைய சுவிசேஷத்துக்காகவும் அவருடையதான தேவர் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் நம்மை அர்ப்பணிப்போமாக சொல்லிட்டு தான் சொல்றாரு. என் வார்த்தையை குறித்து வெட்கப்படாதீங்க, வார்த்தையை அறிக்கையிடுங்க. அப்புறம் 28ஆம் வசனத்திலிருந்து அவர் ஒரு மலை மேலே, மருப மலைக்கு மேலே பிரசங்கம் பண்ண போறாரு, ஜெபிக்க போறார். மருப மலையில் போய் ஜெபம் பண்ண போறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது முக ரூபம் மாறிட்டு, இன்னைக்கும் நம்ம எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ அப்பெல்லாம் அப்படி முக ரூபம் மாறும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, பிறகு உங்கள் முகத்தையே கண்ணாடியில் பாருங்கள், பிரகாசித்திருப்பதை பார்ப்பீங்க. உங்களுடைய முக ரூபம் மாறும், உங்களுடையதான வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கையின் முறைகள் மாறுங்கிறத பார்க்க. வஸ்திரம் மாறுங்கிறத நான் என்ன சொல்கிறேன், உங்களுடையதான வாழ்க்கையின் சுபாவங்களும் மாறும். அப்போ எலியாவும் எலிசாவும் அவர்கள் கூட பேசுகிறோம். எலியாவும் மோசையும் பேசுகிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் நித்திரை மயக்கமாயிட்டாங்க. ஏன்னா அதை பார்த்தவொடனே இந்த காட்சி, அப்போ அவங்க போகும்போது அவங்களெல்லாம் எழுப்புறார். அவளை விழித்து அவர் மகிமையும் அவரோடு நின்ற அவர் 2 பேரையும் காண்கிறார். இருவரும் அவரை விட்டு பிரிந்து போகும்போது பேதுரு, எஸ் ஐயரே, நம்ம இங்கே இருக்கிறது நல்லதையா, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்னு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசினான். அப்போ அவங்க மேலே ஒரு மேகம் வந்துச்சான். அந்த மேகம் வரும்போது பயந்தாங்களாம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அப்போ என்னன்னா, எலியா தீர்க்க தரிசனத்துக்கும், மோசே நியாயப்பிரமாணத்துக்கும், இயேசு சுவிசேஷத்துக்கும் அவன் அடையாளமாக இருக்கிறான். இனி நியாயப்பிரமாணம் வேண்டாம், நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல, தீர்க்க தரிசனங்களுக்கு அல்ல, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, இயேசுவையும் இயேசுவின் வார்த்தைகளையும் ஆமென் ஸ்தோத்திரம், அதற்கு செவி கொடுங்கள், விசுவாசித்து செவி. அப்போ இயேசு ஒருத்தர் தான் காணப்பட்டாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நியாயப்பிரமாண காலமும் முடிந்து போனது, தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முடிந்து போனது. இப்போது இயேசு வந்துட்டாரு. இனி நமக்கு இயேசுவின் வழிகளில் பின்பற்றுவோம். போயிட்டு வர்றாரு. நம்ம ஒரு மனுஷன் ஒரு பையனை கூப்பிட்டு வர்றாரு. அவனுக்கு ஒரு வியாதி, பிசாசு போராட்டம், அலற பண்ணுது, நுரைத்தலனை பண்ணுது, அவனை கசக்கி எடுத்துடுது, அவனை விட்டு நீங்கி போகாமல் இருக்குது. அவன் சொல்கிறான், சீசர்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், அவன் கூடாமல் போயிட்டு. உடனே இயேசு அவளை கடிந்து கொடுக்குறேன், இப்போ தான் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தேன், நீங்கள் ஏன் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை கொண்டு வர சொல்கிறாரு. அந்த ஆவியை ஆண்டவர் கடிந்து கொண்ட போது உடனே அந்த ஆவி அவனை விட்டு விலகி போயிடுச்சு. 43ஆம் வசனம். இதை பார்த்த எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் என்ன செஞ்சிருக்கணும்? விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், பின்பற்றினார்கள்னு வரணும். ஆனால் என்ன செய்யலை? பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ அதுக்கப்புறம் தான் இயேசு காரியங்கள்லாம் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, மனுஷகுமாரன்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த வார்த்தையில் கவனமாக கேளுங்க. மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று சொல்கிறார். இந்த கார்த்தியின் கருள் அவங்க அந்த கருத்து என்னன்னு புரியலை. அது அவங்களுக்கு மறைபொருளாக இருந்துச்சா என்னன்னு விசாரிக்கிறதுக்கும் பயந்தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சது, இவர் போகிறாரு, இவர் என்னவோ ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், கொலை செய்யப்படுகிறார் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு, ஐயா இவர் இறந்து போனா, இவர் போனதுக்கப்புறம் நம்மள யார் பெரியவனாக இருப்பார்னு வாக்குவாதம். இயேசு அதை அறிந்து அப்போ சொல்கிறார், சிறு பிள்ளையை எடுத்து தம்மார்கள். ஏன் சிறு பிள்ளையை அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, அந்த சிறு பிள்ளை மற்றவர்களை சார்ந்து வாழும் குணம் உள்ளது. நாம் தனித்து வாழ்கிறவன் அல்ல, நாம் சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் லீடர்ஷிப்பை, தலைமைத்துவத்தை எதிர்பார்க்காது. மற்ற சிறு பிள்ளைகள் வேலைக்காரத்துவ தன்மையை காட்டுவதற்காகவும், பணிவிடை செய்கிற சுபாவத்தை காண்பிப்பதற்காகவும், மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை குறிப்பதற்காகவும், மற்றவர்களை நடத்துகிற அனுபவம் அல்ல, நடத்தப்படுகிற அனுபவத்தை காண்பிப்பதற்காக சிறு பிள்ளையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் சொல்கிறார். நீங்களும் சிறு பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்கிறத பார்க்க. அப்புறம் ஒருத்தன் இயேசுவை சாராத 12 சீசர்கள் அல்லாத ஒருத்தர் இயேசுவின் பெயராலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறான்.
அப்போ உடனே அங்கே யோவான் சொல்கிறாரு, ஐயோ உண்மை பின்பற்றாதனால நான் என்ன செய்தேன். இதே மாதிரி தான் யோசுவா மோசே காலத்திலையும் இதே மாதிரி 2 பேர் பாளையத்துக்குள்ளே முன்ன ஆசரிப்புடாது வராமல் பாளையத்துக்குள்ளே இருந்து 2 பேர் தீர்க்கதரிசனம் சொன்னபோது அங்கேயும் யோசுவா சொல்கிறார், அங்கே 2 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது தான் மோசே சொல்கிறாரு, இது எல்லார் மேலேயும் இந்த அபிஷேகம் வந்தால் நல்லா இருக்குமே. அதனால் சொல்கிறாரு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாக இராதவன் நம்முடைய பட்சத்தில், விரோதம் வரலன்னா பட்சத்தில் இருக்கிறான்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு அப்படியே தன் முகத்தை அதுக்கப்புறம் 51 வசனம் பாருங்கள், எடுத்துக்கொள்ளப்படுற சமீபமான போது, கொல்லப்படுகிற நாள்னு இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுது இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நாள் வந்துருச்சுன்னு சொல்லி எருசலேம் போக முகத்தை திருப்பினார். கோடு போட்டு வச்சுக்கோங்களேன். நம்மளும் சில நேரங்களில் நமக்கு முன்னே இருக்கிற காரியத்தை நோக்கி போகிறார். அப்போ தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணபடி சமாரியுடைய ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். அப்படி போகும்போது எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவருடைய நேர தாமதமாகாதபடி இருப்ப சில நேரங்களில் சிலர் நம்ம ஏற்றுக்கொள்ளாததற்கு கூட ஒரு காரணம் இருக்குங்கிறது வசனத்தை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் நமக்கு வருகிற சில தடங்கல்களும் சில 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 காரியங்கள் நமக்கு சாதகமாக அமையாதது கூட காரணங்கள் இருக்கும். நேர போகிறார். அப்போ இந்த காரணத்தை இயேசு புரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளாதனாலே, ஐயா இதை நாம் அழிக்கும்படி சித்தமா அப்படின்னு கேட்குறார். எலியா அக்கினி அனுப்பின மாதிரி அனுப்பிடுமா அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்பதை ஆண்டவர் அழித்து போட வரவில்லை, ரட்சிப்பதற்காக வந்துகிறார். அந்த வார்த்தையை சொல்கிறார் 56. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, ஜீவனை கொடுப்பதற்கு. ரட்சிப்புங்கிற வார்த்தையும் ஜீவன்கிற வார்த்தையும் ஒன்று. ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி வேறுகிறார். அப்போ இந்த சுவிசேஷமும் ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிறதும் ஸ்தோத்திரம், இந்த நற்செய்தி கிறிஸ்துவின் சுவிசேஷமும் எதை குறிக்கிறது என்றால் அவரை நடத்துகிற அந்த ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு தான் கர்த்தர் போகும்போது இன்னும் 2 ஆட்களை பார்க்குறாரு. ஒருத்தன் சொல்கிறான், ஐயா எங்கே போனாலும் நான் வருவேனேன்னு. அப்போ சொல்கிறான், தங்குறதுக்கே இடமில்லை, வர சம்மதமானு. அதுக்கப்புறம் அவனை பற்றி ஒரு பேச்சே இல்லை. அவன் வர விரும்பினது எங்கேயோ தங்குவதற்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினச்சான். அவரோடு கூட வந்தால் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சான். அப்பம் 5 அப்பம் 2 மீனை மாதிரி டெய்லி அப்படி தருவார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஏதோ தங்குவதற்கு பெரிய மாளிகை இருக்குன்னு நினச்சானோன்னு தெரியல. இடம் இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் பேச்சும் இல்லைன்னு பார்க்குறோம். அடுத்து இன்னொருத்தன் 59 ஒருத்தன் வர்றார். 3 பேரை குறித்துக்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தன் வர்றான். அவன் சொல்கிறான், அவன் கேட்கல, அவரே சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வாப்பா அப்படிங்கிறார். அவன் சொல்கிறான், ஐயா நான் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன், அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வர்றேன். ஒரு தகப்பனாருக்கு குடும்பத்துக்கு செய்கிற கடமையை காட்டிலும் கிறிஸ்துவை பின்பற்றுவது மிக முக்கியம் அப்படிங்கிறதுங்க காட்டுதான். தகப்பனுடைய கடமை அந்த அடக்கம் பண்ணுறதுன்னா, இப்போ ஒன்றே செத்து போயிட்டாருன்னு இல்லை, அவர் சாகிற வரைக்கும் இருந்துட்டு அவருடைய கடமை முடிச்சுட்டு நான் வர்றேன். அப்போ சொல்கிறார், தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டோம், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியப்படுத்தி, அதாவது தேவனுடைய ராஜ்யத்து காரியங்களில் ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை விட தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை மிக முக்கியத்துவம் படுத்தி இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கணும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம காரியங்களை முக்கியப்படுத்தினோமானால் நம்முடைய பெற்றோர்களின் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்பது. அப்புறம் 3வது ஒரு ஆள், ஆண்டவரை பின்பற்றி வருவேன், ஆனால் முன்னே போய் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், உத்தரவு கேட்டு போய் எல்லாத்துக்கும் பை சொல்லிட்டு வர்றேன்னு. அவர் சொன்னார், வர்றேன்னு சொன்னால் உடனே என்ன செய்ய, உடனே வா. தீர்மானம் பண்ணுவது உடனடியாக தீர்மானம் பண்ணு. கலப்பையில் கையை வச்சுக்கிட்டு பிறகு திரும்பி பார்க்காத. தீர்மானம் எடுத்தால் சரியான தீர்மானம் எடுத்துவான். 3 காரியங்கள் சுவிசேஷத்தில் 3 காரியங்கள். 1, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடி வராதிங்க. ஸ்தோத்திரம். அதே மாதிரி உங்களுடைய கடமைகளை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்பொழுது நம்ம எல்லா உறவுகளும் சரியாக அமைந்து விடும்னு சொல்கிறாரு. 3வது ஸ்தோத்திரம், போய் பை சொல்லிட்டு வர்றதல்ல,
உடனடியாய் தீர்மானம் எடுத்து உடனே அவரை பின்பற்று, பிறகு பின்னிட்டு பார்க்காத அப்படின்னு சொல்லுகிறத கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. லூக்கா 9வது அதிகாரத்தினுடையதான இந்த சத்தியங்களுக்காக அதை பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த வேளையிலையும் ஆமெனப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த காரியங்களில் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை தந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஜனங்களை சீஷர்களை கர்த்தா ஏற்படுத்தி அவர்களை வியாதி உள்ளவர்களை சுகமாக்கவும், கர்த்தாவே பிசாசுகளை துரத்தவும் அப்பா வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்த எங்கள் நல்ல தெய்வமே அப்பா, உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் கர்த்தாவினுடைய வல்லமையும் உடைய அதிகாரத்தையும் எங்களுக்கு நீ தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய அதிகாரம் அப்பா உம்முடைய வல்லமை அப்பா தேவனே எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஏசப்பா எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுங்க கர்த்தாவே. நீ தனித்திருக்கும்படி வனாந்தரமான இடத்துக்கு போனது போல ஏசப்பா ஸ்தோத்திரம், மோடு தனித்திருக்கும் ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பேதுருடைய கண்களை நீர் திறந்து நீரே ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்பதை அப்பா அறியத்தக்கதாக அப்பா கண்களை திறந்தது போல தேவனே எங்களுடைய சமுதாயத்து ஜனங்கள் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா நாங்கள் அறிந்து கொண்டதானே அப்பா அந்த சத்தியம் அப்பா அந்த ஜனங்கள், இந்த சமுதாயத்தில் ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய கண்களை திறந்தள்ள வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்காக பல பாடுகளை பட்டு மூப்பரால் கர்த்தாவே ஆசாரியரால் வேதபாரர்களால் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு அப்பா எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். எங்களுக்காக துக்கங்களை சுமந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த எங்கள் நல்ல தெய்வமே கர்த்தாவே, நாங்கள் உண்மை பின்பற்றி வர எங்களை போல் ஒத்தவர்களும் உண்மை பின்பற்றி வர கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அனுக்கிரகம் செய்தருள்வீராக அப்பா. கர்த்தாவே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே ஆமேன் அப்பா. இப்படிப்பட்டதான் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆமேன் அப்பா. எல்லாரும் நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஒரு அர்ப்பணிப்பையும் அப்பா தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அப்பா ஆண்டவரே, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் நித்திய ஜீவனை இழந்து போவான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அப்பா தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பற்றி கொள்வான்னு சொல்லப்பட்டபடி நித்திய ஜீவனுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக சுதந்திரமாக அப்பா வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை குறித்து நாங்கள் வெட்கப்படாமல் எல்லா இடங்களிலும் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஞானத்தையும் தைரியத்தையும் தேவனே அப்பா பலனை எங்களுக்கு தந்தருள்வீராக கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மிடத்துல அப்பா வேண்டிக் கொண்ட எல்லாரும் சொஸ்தமானார்களே அப்பா தேவனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அந்த வரங்களும் வல்லமையும் எங்களிடத்திலும் நீர் கர்த்தாவே கட்டளையிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த உலகத்துல அப்பா அவஸ்தைப்படுகிற எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்குகிற வரங்கள் எங்களை செயல்பட வேண்டும் என்று சொல்லிவிடுவேன் அப்பா. கிருபையுள்ள கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. எங்களை அபிஷேகித்தருள்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாங்கள் கர்த்தாவே சிறுபிள்ளையை போல ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. இந்த உலகத்திலேயும் இந்த சிறுபிள்ளையை போல தங்களை தாழ்த்துகிற ஜனங்களை நீர் கர்த்தாவே அப்பா ஏற்றுக்கொள்கிறது போல நாங்களும் ஏற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க அப்பா அல்ல அப்பா ரட்சிக்கவே வந்தார் என்று சொல்லி சொன்னீரப்பா. நீ இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலக காரியமாக நாங்கள் கர்த்தாவே பிரயாசப்படாதபடிக்கு உம்முடைய நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் பிரயாசப்பட தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள்வீராக கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்காமல் நீர் எங்களுக்கு அப்பா பணிக்கப்பட்டதான் அந்த வேலையை செய்தி முடிக்கும் கிருபை எங்களுக்கு தந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென்.